அண்மை செய்தி. திமுக தேர்தல் வாக்குறுதி உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் ஆரம்ப சுகாதார நிலையம் முன் 6வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த செவிலியர்களை விடியாத திமுக அரசின் ஏவல் துறை அராஜகமாக கைது செய்துள்ளது. இதுகுறித்து தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். 6வது நாளாக அறவழியிலே நிரந்தர பணி, அதாவது பணி நியமனத்தை வலியுறுத்தி போராட்டத்திலே கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் குளிரில் நடுங்கி கொண்டு இரவு பகலாக போராடி வரக்கூடிய செவிலியர்களை ஸ்டாலினுடைய ஃபெயிலர் மாடல் அரசு காட்டுமிராண்டித்தனமாக காவல்துறையை குவிக்கப்பட்டு இன்று காலையிலே நடுங்கிக் கொண்டிருந்த செவிலியர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று செவிலியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 6வது நாளாக கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பாக தொடர்ந்து போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக முதல் நாள் சென்னை சிவானந்தா சாலையிலே போராட்டத்திலே ஈடுபட்ட அந்த செவிலியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து நள்ளிரவிலே கிளாம்பாக்கம் பகுதியிலே இறக்கிவிட்டு சென்றது மனித நேயம், மனித ஈவு இரக்கம் இல்லாத காவல்துறை. நடுங்கக்கூடிய குளிரிலே பொருட்படுத்தாமல் அந்த போராட்ட களத்திலே நின்று போராடிய அந்த பெண் செவிலியர்களை தொடர்ந்து அடக்குமுறை விதமாக காவல்துறையை விட்டு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. அதே போன்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அவர்களுடைய அதாவது அத்தியாவசிய பணிகளாக இருக்கக்கூடிய இயற்கை இடர்பாடுகளை கூட அவர்கள் கழிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். தங்களுடைய செல்போன் டார்ச் வைத்துக் கொண்டு அந்த இரவை அவர்கள் கடத்தினார்கள். தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டு அதிகாலையில் கைது செய்து ஊரப்பாக்கம் தனியார் மண்டபத்திலே அடைத்து வைக்கப்பட்டது. அடைத்து வைக்கப்பட்ட செவிலியர்கள் அங்கேயும் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியதால் வேறு வழி இல்லாமல் மண்டபத்தினுடைய உரிமையாளரை வைத்து நெருக்கடி கொடுத்து மண்டபத்திற்கு வாடகை கேளுங்கள் என்று ஒரு புதியதாக ஒரு சட்டத்தை காவல்துறை அரங்கேற்றி இருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களுக்கு முறையாக ஒரு இடத்தில் அடைத்து வைத்தால் அந்த இடத்தில் பெண் காவலர்கள் இருந்தால் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே நள்ளிரவிலே பெண்களை கைது செய்யக்கூடாது என்கிற விதியெல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு இருக்கிறது ஸ்டாலினுடைய ஏவல்துறை என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்ட களத்தில் இருந்து அந்த மண்டபத்தினுடைய உரிமையாளர் மூலமாக நெருக்கடி கொடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட அவர்கள் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு காலையிலே 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு போராட்ட களத்திலே இருந்த அந்த பெண் செவிலியர்கள் குளிரிலே நடுங்கிக் கொண்டிருந்தவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட செவிலியர்கள் எங்கு அழைத்துச் செல்லுகிறார்கள் என்பதை கூட தெரிவிக்காமல் அந்த கைது நடவடிக்கை என்பது காட்டுமிராண்டித்தனமாக அதிரடி காட்டி இருக்கிறது ஸ்டாலினுடைய ஏவல்துறை என்று அவர்கள் கண்டன முழக்கங்களை வைக்கிறார்கள். நாங்கள் போராடி வருகிறோம், எதற்காக எங்களை கைது செய்கிறீர்கள்? நியாயமான வழியிலே பணி நிரந்தரம் வேண்டும் என்றுதானே போராடுகிறோம், எதற்கு எங்களை கைது செய்கிறீர்கள் என்று கண்டன முழக்கங்களை பதிவு செய்கிறார்கள். போராட்டத்திலே ஈடுபட்ட கைது நடவடிக்கையின் போது ஒரு செவிலியர் மயக்கம் அடைந்திருக்கிறார். மயக்கமடைந்த செவிலியரை மருத்துவமனைக்கு கூட அனுப்பி வைக்காமல் அப்படியே கைது நடவடிக்கை என்பது காட்டு மிராண்டித்தனமான ஒரு தர்பாரை இன்றைக்கு காவல்துறை காட்டியிருக்கிறது. இதற்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண் செவிலியர்களை ஆண் காவலர்கள் வலுக்கட்டாயமாக இருப்பதும் அதே போன்று அவர்களை கைது செய்து வாகனங்களை தனித்தனியாக என்பதை தெரிவிக்காமல் ஒவ்வொரு இடத்திற்கும் கொண்டு செல்லக்கூடிய நடவடிக்கை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. உயிர் காக்கும் பணியிலே ஈடுபடக்கூடிய அந்த செவிலியர்கள் இன்றைக்கு மயக்கம் அடைந்த பிறகும் கூட அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்காமல் ஸ்டாலினுடைய இந்த ஏவல் துறையாக மாறியிருக்கக்கூடிய காவல்துறை அராஜகத்தில் ஈடுபட்டிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் கண்டன முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார்கள். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் 356 பணி நிரந்தரம் செய்வோம் என்று கூறுவீர்கள். ஆட்சி முடிய போகிறது, இன்னும் 2 அமாவாசைகள் கூட இல்லை, இன்னும் ஏன் உங்களுடைய வாக்குறுதிகள் நீங்கள் நிறைவேற்றாமல் எங்களை வஞ்சிக்கிறீர்கள் என்று அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கொரோனா காலகட்டத்தில் முன்கள பணியாளர்களாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு ஸ்டாலினுடைய திமுக அரசு அநீதி அளித்திருக்கிறது. பேச்சுவார்த்தை என்கிற பெயரிலே சுப்பிரமணியம் சார் அழைத்து எங்களை எல்லாம் மிரட்டுகிறார். அந்த சாருக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவது என்று தெரியவில்லை என்றும் எங்கள் வேதனை அவருக்கு புரியவில்லை என்றும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே கைது செய்யப்பட்டு எங்கே அழைத்து செல்லுகிறோம் என்று கூட தெரிவிக்காமல் தங்களுடைய குடும்பத்தை விட்டு, தங்களுடைய பிள்ளைகளை விட்டு, தங்களுடைய கணவனை விட்டு இன்றைக்கு 6வது நாளாக போராட்டத்தை ஒன்றிருக்கக்கூடிய இந்த உயிர்காக்கும் பணியிலே ஈடுபடக்கூடிய செவிலியர்களை காட்டுமிராண்டித்தனமான ஒரு தர்பாரை காட்டியிருக்கிறது காவல்துறை. போராட்டக்காரர்கள் மீது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கும் விதமாக இந்த செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறைக்கு
2026 சட்டமன்ற தேர்தலிலே சாவுமணி அடிப்போம் என்று அவர்கள் கண்டன முழக்கங்களை முன்வைத்து வாகனங்களில் ஏற்றி செல்லக்கூடிய காவல்துறையை கண்டித்து கண்டன முழக்கங்களை தொடர்ந்து முழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது பார்க்கலாம். போராடும் போராடும் கைது செய்வது நியாயம் தானா? கைது செய்வது நியாயம்